இன்னைக்கு காலையில எந்திரிக்கும்போதே வெளியில பார்த்தோம்னா, எங்கேயோ பயங்கரமான ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல. பட் எங்கன்னு சரியா தெரியல. இப்பலாம் ரீசென்ட் டேஸ்ல நெறைய இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது துபாய்ல. சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். அதுல தேங்காய் போட்டு சாப்பிட்டது டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. உளுந்தங்கஞ்சில தேங்காய் போட்டு சாப்பிட்ற காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கஞ்சியோட இந்த வேர்க்கடலை நைட்டு ஊற வச்சது இருந்துச்சு. அதையும் பாயில் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த கடலையில அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நீங்க நைட் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா மார்னிங் கூட ஊற வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. துபாய் வந்த புதுசுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேக்கெட் தான் வாங்கிட்டு இருந்தேன். அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்கன்னு தெரிஞ்சக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு தேவையான அளவு குக்கிங் ஆயில் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சிடுறது. 10 டேஸ்க்கு மேக்ஸிமம் வரும் நான் பண்ணுற பேஸ்ட்டு. அப்படியே பாப்பாவும் என்னோட சேர்ந்து இஞ்சி பூண்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தான் ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி லஞ்ச் வந்து தக்காளி சாதம் தேங்காய் சட்னி பாயில்டு எக். அப்புறம் ஈவினிங் போல் பக்கத்தில் இருந்த பெருமாள் ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தோம். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வாங்குற வேலை இருந்துச்சு. அப்படியே இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த தேங்காய் பால் முறுக்கு பாலேஜி பிஸ்கட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.